சாச்சனாவை முடிப்பதற்கு பிளான் செய்து விட்டார்கள். என்னடா விவேக்கு என்ன சொல்ற, புதுசா இருக்கே கதை அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசு இல்லை, கதை பழசு தான். என்ன காரணம்? சாச்சனாக்கு மட்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராணி பதவி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இந்த கேள்வி எல்லாரும் மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ வந்திருக்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சாச்சனாவுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான எதிர்ப்பு. விஜய் சேதுபதியை விட்டு கிழிக்கிறாங்க. ஏன்னா வாரம் வந்து டேடிக்கும் மகளுக்குமான இமோஷனை பார்க்குறதே எங்களுக்கு வேலையாக போச்சு, இதை பார்க்குறக்கா நாங்கள் உள்ளே இருக்கோம் அப்படின்னு கண்டபடியாக கிழிக்க விட்டியும் சாச்சனாவை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. சாச்சனா ஒரு ராணியாகத்தான் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. கத்திரிக்காய் பிடிக்காது, முட்டை பிடிக்காது, முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணால் பிடிக்காது, முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் பிடிக்காது, மஞ்சக்கருவு மட்டும் சாப்பிடுவேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், பருப்பில் அது போட்டால் பண்ண மாட்டேன், எனக்கு அது அலர்ஜி, இது அலர்ஜி, இங்கே நிற்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், டாஸ்க்கு ஃபுல்லாக போவேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு முட்டாய் வேணும், சுகர் வேணும், நான் ஜாம் அப்படித்தான் திம்பேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏகப்பட்ட கருத்துக்கள் சாச்சனா மேல் இருந்தாலும் சாச்சனாவை இன்று வரை யாராவது கேள்வி கேட்டிருக்காரெல்லாம் கேட்டால் இல்லை. போன வாரமும் சாச்சனா வந்து ரூல்ஸை மீறினதுக்கு அப்புறமும் வந்து பாராட்டிட்டு அடுத்த தடவை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இது ரூல்ஸ் மீறினதுக்கு அர்த்தம் அப்படின்னு சும்மா ஒரு பிட்டு போட்டு ஒரு மனுஷன் போயிட்டார் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்பு. இந்த ப்ரோமோவில் ராணியாக இருக்கக்கூடிய சாச்சனா, அந்த அந்த நான் ராணினா இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சாச்சனா, அவங்க குக் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு 2 நிமிஷம் லேட் ஆகுது. முடியாது என்று சொல், அதை சொல், இதை சொல். ஆண்கள் அணியெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் பட்னியாக இருந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போது, யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஒரு விஷயம் உறுதி, சாச்சனா முடிய போகிறாங்க. சாச்சனா முதல் வாரமே சென்றதோடு இருந்திருக்கலாம், கம்பேக் கொடுத்து நீங்கள் ஒன்றும் கிழிக்கலை அப்படின்ற அளவுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிக்குது ப்ரோமோக்கு நடுவில். ஸோ இந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு சாச்சனா வந்து ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்தா எப்படி மாறுவாங்க? சின்ன குழந்தை, 21 இயர்ஸ் கேர்ள், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பொறுப்பு அப்படின்றது ஒன்று கொடுத்தா அவங்க எப்படி சேஞ்ச் ஆவாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க அக்கா சொன்ன பிஆர் டீம் இப்போ என்ன டைப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கேரக்டரை தனியாக செய்கிறார்கள். ஒரு 21 வயது குழந்தைய வந்து நீங்க இப்படியெல்லாம் வந்து வன்மத்தை கொட்டி வந்து அவங்கள டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சாச்சனா, நீங்கள் 21 வயது குழந்தையாக இருக்கலாம், ஆனா நீங்க உள்ள செய்யறது கன்றாவியா இருந்துச்சுன்னா கன்றாவியா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு கெத்து கட்டுறாங்க. இங்க இருக்கேன், அவ்வளவுதான், இப்படி பண்றேன், ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்களேன். இதவே இந்த வன்மத்தையே எவ்வளவு நாள் காட்டுவீங்க? உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்குள்ள என்ன வருவோம்னா கோடு உள்ள வர்றதுக்கு டாஸ்க், கோடு உள்ள வர்றதுக்கு டாஸ்க். எவ்வளவு விஷயம் இருக்கு, வேற எவ்வளவு விஷயம் இருக்கு. அதவே திருப்பி ப்ரோமோவா போட்டு நம்மளை வெறுப்பேத்தி ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. புலம்ப வைக்கிறாங்க டெய்லி, ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி புலம்ப வைக்கிறாங்க. முடியல, இதுக்கு மேல வந்து நம்ம என்ன பண்றது? முடியல. இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள சாச்சனாக்கு கிடைக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ஸ், கையில வச்சு தாங்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேற யாருக்கும் கிடைக்கல. அதை ஏன் விஜய் சேதுபதி விடுறாரு? அதை ஏன் பிக் பாஸ் விடுறாரு? எல்லாரும் எது பண்ணாலும் நொட்டா சொல்ற பிக் பாஸ், உடனே கேள்வி கேட்கிற பிக் பாஸ், சாச்சனாக்கு மட்டும் அதை அலோவ் பண்றதுக்கு காரணம் என்ன? விஜய் சேதுபதி மகள் அப்படின்றதுனாலயா? இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்க கண்டிப்பா, பார்ப்போம்.